செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சிவகங்கை பரப்புரை முடித்துக் கொண்டு புதுக்கோட்டை நோக்கி செல்லும் போது அவருடைய பாதுகாப்பு வாகனம் மோதி ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார். சிதம்பரம், விவரங்கள். லவணியா, சிவகங்கை அரண்மனை வாசல் அருகே அதிமுக கூட்டணி வேட்பாளரை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து புதுக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக கிளம்பி சென்றார். அப்போது மதகுப்பட்டி மேலத்தெருவைச் சேர்ந்த ஆறுமுகம், வயது 27. இவர் கோயில் திருவிழாவை பார்க்க தனது இருசக்கர வாகனத்தில் இபி அலுவலகம் அருகே சென்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியுடன் சென்ற பாதுகாப்பு வாகனம் மோதி சம்பவ இடத்தில் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்த அந்த மதகுப்பட்டி போலீசார் உயிரிழந்த ஆறுமுகத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பு சென்ற வாகனம் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் சிவகங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த மதகுப்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து எந்த வாகனம் மோதியோ, பின்னர் அந்த பாதுகாப்பு வாகனமா அல்லது போலீசார் வாகனமா இல்ல வேறு வாகனமா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லவணியா, விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்.